ஹாய் மக்களே, ஸ்கூல் லஞ்ச் மெனு பார்க்கலாமா? ஒரு ஸ்நாக்ஸுக்கு நான் ஆப்பிள் வச்சு விட்ருக்கேன். இன்னொரு ஸ்நாக்ஸுக்கு வந்து பச்சை பயிரும் பனக்கல்கண்டும், அப்புறம் கொஞ்சமாக ரைஸு, முருங்கைக்காயெல்லாம் போட்டு சாம்பார். அப்புறம் சைட் டிஷ் வந்து பீட்ரூட் கூட்டும் எக்கோட ஒயிட்டும். சாம்பாரும் பீட்ரூட் கூட்டும் பயங்கரமாக இருக்கும். நல்ல காம்பினேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும். இன்றைக்கி பேக்கிங் முடிக்கிறதுக்கு கரெக்டாக 6:50 ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மேடமை போய் எழுப்பினேன். பேக்கிங் முடிச்சிட்டாலே எனக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஆனால் அவள் எலும்பி வந்துட்டானா கொஞ்சம் கஷ்டமாயிரும் பேக்கிங்கில். என்னெல்லாம் வச்சேன்னு சொல்லி எல்லாம் மறந்து அப்படி பிளாக் ஆயிரும். சில நேரம் குழம்பு ஊற்றாமல் கூட கொடுத்து விட்ருக்கேன். மார்னிங் டிஃபன் தோசையும் சாம்பாரும். மேடம் இன்னைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு 2 நாள் லீவுன்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக கிளம்பிட்டாங்க. என்னெல்லாம் சாப்பிட்ருக்கான்னு சொல்லி பார்ப்போமா? ஓரளவு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டா. ஆனால் அந்த பச்சை பயிர் மட்டும் சாப்பிடாமல் வச்சுருந்தா. மொதல் 2 நாள் நல்லா சாப்பிட்டு வந்தா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கடலை பச்சை பயிரெலாம் அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், வீட்டுக்கு ரிட்டன் கொண்டு வராதான் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து காலி பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஆனால் நான் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வருவா. யாருக்கு? எனக்கு வேண்டி கொண்டு வரான்னு நினைக்கிறேன்.